ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேரையும் குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக போலீசார் அழைத்துச் சென்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரம். நிச்சயமாக வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் ஏடிஎம் கொள்ளை சம்பவமானது நேற்று தினம் அதிகாலையில் அரங்கேறிய நிலையில் அவர்களை பிடிப்பதற்காக கேரள மாநில காவல்துறையினர் தமிழ்நாடு காவல்துறையின் உதவியை நாடிய நிலையில் கொள்ளையர்களானது கோவை, ஈரோடு வழியாக நாமக்கல் மாவட்டத்திற்கு வந்து கொண்டிருப்பதாக கேரள மாநில காவல்துறையினர் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் அவர்களை விரைந்து பிடிப்பதற்காக நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து ஈரோடு சங்கீர் செல்லும் சாலையில் வெப்படை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வடமாநில கும்பலை சேர்ந்த கொள்ளையர்களை பிடிப்பதற்காக முற்பட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த ஜமாலுதீன் என்பவரை கைது செய்ய முற்பட்ட போது நாமக்கல் மாவட்ட குமரபாளையம் காவல் ஆய்வாளர் கவுமணி துப்பாக்கியால் சுட்டதில் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மற்றொரு நபர் அஜர் அலி என்பவர் தப்பிக்க முயன்ற போது போலீசாரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதன் பின்னர் கண்டெய்னர் லாரியில் இருந்த இர்பான், சவுகித் கான், முகமது இக்ரம், சபீர், முபாரக் ஆகிய 5 பேரையும் வெப்படை காவல்நிலை போலீசார் நேற்றைய தினம் கைது செய்த நிலையில் அவர்களை 15 மணி நேரத்திற்கு மேலாக வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து சேலம் சரக டிஐஜி தலைமையிலான போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கு முன்னதாகவே ஆந்திர மாநிலம், கேரள மாநிலம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏடிஎம் கொள்ளையில் தொடர்புடைய குறித்து வழக்குகளை விசாரிப்பதற்காக அந்த மாநிலத்தைச் சேர்ந்த காவல்துறையினர் வெப்படை காவல் நிலையத்தில் முகாமிட்டனர். இந்நிலையில் தமிழ்நாடு காவல்துறையினர் வெப்படை காவல் நிலையத்தில் 4க்கும் மேற்பட்ட பிரிவின் கீழ் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக தற்போது வெப்படை காவல் நிலையத்திலிருந்து குமரபாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்க குமரபாளையம் அரசு தலைமை மருத்துவர் முன்னிலையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு பின்னர் வெப்படை காவல் நிலையத்துக்கு அழைத்து அவர்களுக்கு உணவு உள்ளிட்டவர்களை வழங்கி பின்னர் குமரபாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி மாலதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்த உள்ளனர். சதாசிவம், அந்த வண்டியை ஓட்டுநர் யாரு? அவரை பற்றி எதுவும் தகவல்கள் தெரிஞ்சிருக்கா? கண்டிப்பாக அவர் அதாவது கண்டெய்னர் லாரியை இயக்கி வந்தவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஜமாலுதீன் என்பவர் தெரிய வந்துள்ளது. அவர்தான் போலீசார் நடத்திய தற்காப்பு என்கவுண்டர் சூட்டில் கொல்லப்பட்டார். அவர்தான் வெப்படை டு சங்கீர் செல்லும் சாலையில் போலீசாரிடம் பிடிபடாமல் இருப்பதற்காக சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் காரு ஆகியவற்றின் மீது மோதிவிட்டு போலீசாரிடம் பிடிபடாமல் தப்பித்து செல்வதற்காக வாகனத்தை அதிவேகத்தில் இயக்கியதும், அதே போன்று அவருக்கு உடன் அஜார் அலி என்பவர் கொள்ளையடிக்கப்பட்ட 67 லட்சம் ரூபாய் பணத்தினை ப்ளூ கலர் சூட்கேஸில் தூக்கி கொண்டு காட்டுப்பகுதியில் ஓட முயன்ற போது இந்த தற்காப்பு என்கவுண்டர் சூடு நடத்தப்பட்டது. இதனையடுத்து கண்டெய்னர் லாரியில் இருந்த மேலும் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.